ஹலோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்ஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா த ப்ராஜெக்ட் ஹெல்மேரி. ஸோ அந்த மூவியை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ஃபேண்டாஸ்டிக் அண்ட் கலர்ஃபுல் ஒரு ஸ்பேஸ் ஃபன்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் என்னமே சொல்லலாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபுல் பேக்கடு மூவியாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் பர்சனலாக ஐ லவ் இட் பிகாஸ் ஆஃப் இது ஒரு ஒரு ஜாலியாக அண்ட் பயங்கரமான அந்த ஒரு கலர்ஃபுல் எஃபெக்ட்ஸோட அந்த ஸ்பேஸோடைய அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு ஜோவியலாக ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீல் குட் மூவியாக எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த மூவி என்னாட்டி தேட்டரில் பார்க்க முடியலன்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் இன்டர்ஸ்டெல்லார் மூவியுமே என்னாட்டி பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ரொம்ப ஒரு டென்ஷனில் அண்ட் ஓவர் சயின்ஸ் ஃபிக்ஷனாக இல்லாமல் இது ஒரு மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக அண்ட் ஜாய்ஃபுல்லான ஒரு மூமெண்டமான ஒரு மூவியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் இது பயங்கர என்டர்டெயின் பண்ணலாம். ஹியூமரஸாகவும் சரி, எமோஷ்னலாக சரி, கலர்ஃபுல்லாக விஎஃப்எக்ஸாக எல்லா வகையிலுமே டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் இன்க்ளூடிங் அந்த ஆக்டர் பிரிச்சிட்டாங்க. எல்லா ஆக்டர்ஸுமே அதிகமாக இருப்பாங்க. அண்ட் தென் ஹீரோ இஸ் த மெயின் லீட். அவர் ஒருத்தவர் தான் அந்த ஃபுல் மூவியில் ஆல்மோஸ்ட் அவர் மட்டும்தான் இருப்பார். கூட ஒரு ராக்கி அப்படின்ற ஸோ இந்த 2 கேரக்டர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் க்ளோஸ்டு ஒரு ஃபன்ஃபுல்லான ஒரு ஹோல்சம் மூவியாக எனக்கு இருந்துச்சு. இந்த மூவி ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மூவி தான் சொல்கிறாங்க. அதில் இந்த மெயின் லீடாக அந்த ரெயின் காஸ்லிங் அந்த கேரக்டருடைய பர்ஃபார்மன்ஸ் பீக் அந்த அளவுக்கு எமோஷனை கன்வே பண்ணியிருப்பார். அதில் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டாக இருக்கட்டும், அதில் இருக்கிற அவருடைய எமோஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவ்வளோ நேச்சுரலாக ரொம்ப ஹாப்பி ஹோல்சமிங்காக அது எல்லாத்தையுமே அழகாக அந்தந்த மூமெண்ட்டில் கரெக்டாக எடுத்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் இந்த மூவியில் எந்த விஷயமும் பிசிறு தட்டாத அளவுக்கு அவ்வளோ அழகாக செதுக்கியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக ஸோ இந்த படத்தோட ஒரு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோஃபேஜஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதிலேருந்து எனர்ஜி எடுத்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் நம்மளுடைய சூரியனில் இருக்கிற அந்த ஒரு இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஸோ அந்த வைரஸ் உருவாகிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி அந்த சூரியனில் இருக்கிற எல்லா பவர்ஸ் அந்த லைட் சோர்ஸை சாப்பிட்ருச்சுன்னா அவங்களுக்கான அந்த பூமியில் நமக்கு தேவைப்படுற அந்த எந்த ஒரு விஷயமே நடக்காது. ஸோ அதனாட்டி ஹியூமன்ஸ் யாருமே வாழ்கிறதுக்கான தகுதி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இன்னும் 30 வருஷத்தில் அந்த வைரஸ் அட்டி எல்லாருமே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக எல்லா நட்சத்திரங்களுமே சாப்பிட்டுட்ருக்கோம். எக்ஸப்ட் ஒரு நட்சத்திரம் மட்டும் எதுவுமே ஆகாமல் இருக்கும். அது ஏன் ஆகலை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் ஹெல்மேரின்ற அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன் வே தான், போனால் திருப்பி வர மாட்டாங்க. ஒன்லி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் திருப்பி ரீச் ஆகும். ஸோ இந்த ஒரு பிளானோட தான் தே ஆக்சுவலி ஒர்க் ஃபார் இட். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு இதுவுமே ஸ்டார்ட் பண்ணி ஸோ அந்த ப்ராஜெக்டில் ஹீரோ நம்ம ரெயின் காஸ்லிங்கும் இருப்பார். ஸோ அதில் எப்படி போகிறாருன்றதான் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஃபுல்லாமே தனியாக அவருக்கு என்ன நடக்குதுன்றதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே அவருக்கு டைம் ஆகும். ஸோ யார் ஏன்னா கோமாவில் தான் அவங்கள அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப தள்ளி இருக்கும். ஸோ அந்த நட்சத்திரத்தை அடையிறதுக்கு ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளார ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுல்ல. ஸோ அதனாட்டி அவங்க கோமா ஸ்டேஜ்லேருந்து இருப்பாங்க. ஸோ யார் என்னன்ற மாதிரி அந்த ரியலைசேஷன் எதுக்காக இருக்கிறன்ற மாதிரி ஒன்றா ஒரு கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு சில அந்த மெமரி கலெக்ஷன்ஸுமே அந்த இடத்தோட அந்த பிட்டாக அந்த ஒரு மூவியில் பார்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அதுவுமே ஒரு மாதிரி நல்ல டச்சாகவே ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் தென் எப்போ அந்த மூவி ஒரு பயங்கர ஒரு ஹோல்சமான ஒரு ஸ்டார்டிங் இருக்குன்னு அந்த ராக்கி கேரக்டரை பார்க்குற வரைக்கும் பிகாஸ் ஆஃப் தனியாக இருப்பார். ஒரு மென்டலி அவருக்கு எப்படி டிஸ்டர்ப் ஆகிருக்குன்றதை காமிச்சிட்டு நம்மள ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அன்டில் அந்த ராக்கி கேரக்டர் வர வரைக்கும். ஸோ ராக்கி கேரக்டர் வந்ததும் 2 பேரோட அந்த பாண்டிங் ஸ்டார்ட் ஆகி அந்த எண்டிங் வரைக்குமே அவ்வளோ ஹோல்சமாக இருக்கும். லிட்ரலாக அந்த ஒரு 2 பேரோட கேரக்டர் எண்டிங்கில் பிரிய வேண்டிய நீட் இருக்கும். ஸோ அந்த நீட் அப்போது அவங்க அந்த பிரியும் போது வேணாமே அது நடக்க வேணான்ற அளவுக்கு நமக்குள்ளார அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நம்மளை லைக் நம்மளும் அந்த இடத்துல இருந்து மிஸ் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு டச் அந்த பாண்டிங்கை அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஸ்டோரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எஸ் அந்த ராக்கின்ற கேரக்டர் எதுக்காக வந்திருப்பாங்கன்னா அவங்களுடைய பிளானட்லேயுமே சேம் இதே வைரஸ் தான் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன காரணம் தாட்டி அந்த நட்சத்திரம் மட்டும் அஃபெக்ட் ஆகலைன்றதை கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றதான் அந்த ஒரு மூவி செம்ம ஹோல்சமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு ஃப்ரேமுமே என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தென் கலர்ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்டேஜ் நடக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் சீன் லைக் ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்கும்.
அந்த டென்ஷனை வந்து அவ்வளோ பயங்கரமாக எலிவேட் பண்ணி செம்ம சூப்பராக இருக்கும் அந்த எலிவேஷன் சீன். ரொம்பவுமே பயங்கரமான அந்த ஒரு ரியலிஸ்டிக்கான அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இதில் வந்து 50% தான் லைக் இந்த விஎஃப்எக்ஸ் இருக்குது, மற்றதுலையுமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதெல்லாம் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாகவே ஒரு பயங்கரமான ஹோல்சம் மூவி. அண்ட் தென் எண்டிங் வந்து செம்ம ஒரு ஜாலியாக அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ அதுதான் லைக் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஒரு மூவியை பார்க்கும்போது செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு ஸ்பேஸ் மூவிக்குள்ளார இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. லிட்டரலாக சொல்லணுன்னா தமிழில் நமக்கு எப்படி மேயகணும் ஹாலிவுட்டுக்கு ப்ராஜெக்ட் ஹெல்மேரி அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிரேஸ் அண்ட் அந்த ராக்கி கேரக்டருடைய அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அண்ட் அந்த ஒரு அந்த ராக்கியோடைய அந்த ஒரு லவ் வந்து அவ்வளோ இதாக இருக்கும். அந்த ஃப்ரெண்டுக்காக அந்த ஒரு செய்கிற ஒரு விஷயமே அவ்வளோ ஹார்ட்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணி ரைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அது ஒரு செம்ம ஒரு ஹோல்சமான அந்த ஒரு பாண்டிங்காக இருந்துச்சுங்க. லிட்டரலாக அந்த ஒரு மூவியை பார்க்கும்போது ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த எண்டிங் வந்து ஒரு ஜாலியான பயங்கரமான ஹோல்சமான ஒரு மூவி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வில்லனுமே கிடையாது. லிட்டரலாக அந்த ஒரு வைரஸ் தான். ஸோ அந்த வைரஸ் எப்படி அந்த பிளானட்டை மட்டும் லைக் அந்த ஒரு நட்சத்திரத்தை மட்டும் ஏன் அது வந்து அப்சர்வ் பண்ணலை, அதில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்காக தான் அந்த ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு வில்லனுமே இல்லாமல் ஒரு டென்ஷனோடு இருந்தாலும் அவ்வளோ எமோஷன், அவ்வளோ லவ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸஸ் அண்ட் ஓவராலாகவே அந்த ஒரு ஹாப்பினஸ், எமோஷன்ஸ், அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. அவ்வளோதான் ஒரு ஹோல் பேக்கடான மூவி. அண்ட் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் கிடையாது. அவங்க பெருசாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அண்ட் பெட்டு எதுவுமே கிடையாது. ஒரு தனியால் ஒரு சுற்றி தெரிஞ்ச ஒருத்தன். ஸோ ஒரு ப்ராஜெக்டுக்காக ஹெல்ப் பண்ண போய் அவன் தான் அந்த எர்த்தை சேவ் பண்ணிக்கிறான்றது உண்மையுமே ஒரு பிக்கஸ்ட் திங். ஸோ அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரைட் பண்ணியிருப்பாங்க. செம்ம ஒரு ஹோல்சமான மூவி. நீங்கள் இந்த மூவியை ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையுமே செம்ம ஒரு ஹோல்சமான ஹாப்பி ஃபீல் குட் மூவியாக எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஓய் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். வரட்டேன்.